மகாநதி சீரியலை பொறுத்தளவு இன்னைய எபிசோட்லேயும் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்பள போஸ்டரால் இன்னும் அதே கோபத்திலேயே தான் இருக்கிறாப்புல. நம்ம காவேரி எப்படியாச்சும் விஜயை சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒத்து வரவே இல்லை. ஃபைனலாக இப்போ நான் என்ன பண்ணுனா நீங்கள் சமாதானம் ஆவீங்க அப்படின்னு சொல்லி காவேரி கேட்க, நீங்கள் ஒட்டின போஸ்டரை எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணணும், அப்படின்னா தான் நான் சமாதானம் ஆவேன் அப்படின்னு விஜய் சொல்லிடுறாப்புல. காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி நைட்டு ஃபுல்லாக அவங்களே ஒட்டியிருக்காங்க இல்லையா, அதை திருப்பி ரிமூவ் பண்ணணும்னா இப்படி இருக்கும் காவேரிக்கு, வேறு வழியே இல்லை, ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நம்ம காவேரி. அதே டைமில் அந்த போஸ்டரை பார்க்குற சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குல்ல, அந்த அப்பள விளம்பரத்துக்கு போஸ்ட் கொடுத்துருக்கிறவரும் ரொம்ப சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாமே நம்ம காவேரியோட அம்மாவும் பாட்டியும் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபைனலாக நம்ம காவேரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு இருக்கிறாரு அப்படின்னு பொய்யை தான் சொல்கிறாங்க இங்கே வீட்டில் வந்து அவங்க அம்மா முன்னாடி. அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போகிற வழியில் காரில் போயிட்டு இருக்கும்போது ரோடு ஃபுல்லாகவே அந்த போஸ்டரை தான் ஒட்டி வச்சுருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம விஜய் வந்து இன்னும் கோபமாகிக்கிட்டே தான் போகிறாரு. ஆஃபீஸுக்கு போன உடனே ரிசப்ஷன்லேருந்து எல்லாருமே நம்ம விஜய்கிட்ட அந்த போஸ்டரை பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஜய் வந்து உள்ளார போனோடனே யாராச்சும் அதை பற்றி என்கிட்ட கேட்டாங்க, நீ செத்த அப்படின்னு காவேரி கிட்ட சொல்லிகிட்டே போகிறாரு. உள்ளார போன உடனே எல்லா ஸ்டாஃபும் வந்து விஜய்கிட்ட அந்த போஸ்டரை பற்றி கேட்க தான் வராங்க. ஆனால் அதுக்குள்ளே காவேரி வந்து எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டி விஜயை உள்ளார அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.